சார் ஒரு வார்த்தை அது தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தை பேசிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் மேல போட்டிருக்கக்கூடிய 9 செக்ஷன் இருக்குல்ல சார், அது ரொம்ப இன்டென்ஷனா தமிழ்நாடு காவல்துறையால் போடப்பட்டிருக்கா சார்? அரவிந்த், நான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா, ஒரு வழக்கறிஞரா இந்த வழக்க பத்தி பேச விரும்புறேன். எனக்கு ஐ ஹாவ் நோ அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரி. ஏன்னா ஒரு வழக்கறிஞரா நான் சொல்ல விரும்புறேன், இது பியூர்லி தமிழ்நாடு போலீஸ் ஹாஸ் மேட் அ கிரேவ் மிஸ்டேக். ஏன்னா இந்த ஆமாமா இட்ஸ் அ வெரி ராங் எஃப்ஐஆர். ஏன்னா அதுல போட்டிருக்க எல்லா செக்ஷன்ஸும் அந்த இன்கிரீடியன்ஸ் அட்ராக்டே ஆகாது. ஏன்னா இட் இஸ் ஒரு செக்ஷனும் நீங்க சொல்றது ரைட்டிங், மாடஸ்டி ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட், டிஃபமேஷன், இது எல்லாமே தனி இரு நபர்கள், இரு இண்டிவிஜுவலுக்கு நடக்கிற சம்பவத்தை முன்வைத்து இரு பிரிவினர், டூ குரூப்ஸ் நடக்கிற சம்பவங்கள் வைத்துதான் இந்த எஃப்ஐஆர் பதிவு முடியும். பட் யாரு தமிழ்நாடு காவல்துறை யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இவ்வளவு பெரிய மிஸ்டேக்க பண்ணாங்கன்னு தெரியல. திஸ் எஃப்ஐஆர் வில் பி குவாஷ்ட் as early as possible. ஏன்னா பியூர்லி ஆன் மெரிட்ஸ் தான். இதுல நான் ஐ எம் நாட் பொலிட்டிக்கல் கலர்லாம் நான் கொடுக்க விரும்பல. இப்ப இந்த எஃப்ஐஆர் படிச்சதுல என்னுடைய புரிதல், ஒரு 25 ஆண்டு காலம் குற்றவியல் வழக்கறிஞரா நான் பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபேக்ட். இதுக்கு மேல அவர் இதை பேசினார் அதை பேசினார், புரிதல் ஒவ்வொருத்தருடைய புரிதல். ஸோ இதை போட்ட எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டருக்கு அந்த மாதிரி ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றது நீதிமன்றத்துல கேள்வி வரும். பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா இந்த செக்ஷன்ஸ்லாம் எப்படி போட்டீங்க, எப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொராபரேட்டிவ் எவிடன்சஸ் வேணும். வேர் ஆர் தி எவிடன்சஸ்? மியர் ஒரு கிரவுட்ல ஒருத்தர் ஒரு பேரை சொல்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுக்காக இவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரான்னு நம்மளுக்கு தேர் இஸ் நோ எவிடன்ஸ். ஒன்னு வீடியோ கிளிப்பிங் தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்லவே இல்லை, நான் பேசவே, நான் இதெல்லாம் சப்ஜெக்ட் டு ட்ரையல் பேசுறேன், இதெல்லாம் ட்ரையல்ல பேச வேண்டியது. பட் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், ஏன் இந்த கண்டென்ட் இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதுல இல்லைன்னு சொல்றேன். நான் ஒன்லி ஆன் மெரிட்ஸ். இதுல அவர் பேசினாரு, அரசியல் ரீதியா அவர் தவறு பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஐ எம் நாட் கோயிங் டு தட் ஏரியா. ஏன்னா அது என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் அதுக்காக திமுக ரொம்ப நல்லவங்க, தாவேகாக அரசு கெட்டவங்கலாம் நான் சொல்லவும் விரும்பல, அது என்னுடைய நோக்கமும் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்தவரை இதுல போட்டிருக்க எந்த செக்ஷனும் அந்த குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலினை எங்கேயுமே அட்ராக்ட் ஆகாது. அவர் மேல சார் BNS 196, 192, 352, 79, 296B இது எதுவுமே மேட் அவுட் ஆகாதா சார்? சார் ராயட் பண்றதுக்காக இருங்க. ஹலோ சார் சொல்லுங்க. ராயட்டிங்காக இன்சைட்டிங் வயலன்ஸ் எங்க இன்சைட் பண்றாரு, என்ன வயலன்ஸ் பண்ணாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட் அந்த 23 நிமிஷம் எடுத்து பாருங்க. வேர் இஸ் இன்சைட்டிங் வயலன்ஸ்? இஷ்யூ காவேரி, அந்த காவேரி தண்ணீர் வர வேண்டும் கர்நாடகத்திலிருந்து, அதானே உங்களுக்கு இஷ்யூ, அதானே அந்த போராட்டம். சோ அதுல அவர் வயலன்ஸ் எங்க இன்சைட் பண்றாரு? ஓகே, மாடஸ்டியை அட்டாக் பண்ணிருக்கான்றாங்க. எந்த உமன், எந்த பேரை சொன்னாரு? இது நான் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் யாருமே தெரியாது, டிவியில பார்த்தோட சரி. எந்த உமனை பத்தி பேசினாரு, ஏதாவது பேர் சொன்னாரா? இல்ல. மூணாவது விமன் ஹராஸ்மெண்ட் சொல்றீங்க, மாடஸ்டி ஆஃப் விமனும் இல்ல, விமன் ஹராஸ்மெண்ட்டும் இல்ல, ரைட்டிங் இல்ல, பப்ளிக் ஆர்டருக்கு குந்தகம் விளைவிக்கிறீங்க, அதுவும் இல்ல. சோ இதெல்லாம் எங்க பண்ணாரு, யாருக்காக பண்ணாரு? அதுக்காக நீங்க யூ ஹேவ் டு சப்ஸ்டான்ஷியேட். பாருங்க, ஒரு வழக்கை நீங்க பதியும் போது முகாந்திரம் இருக்குதான்னு பாக்கணும். அதுல முகாந்திரம் பிரைமா ஃபேஸி தேர் இஸ் நோ எவிடன்ஸ் டு சப்ஸ்டான்ஷியேட். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவசரமா போட்டிருப்பாங்க. அது நீதிமன்றத்துல அவங்க போலீஸ் தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. இது நான் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்வதை விட காவல்துறை மீது தான் நேரடியாக ஒரு குற்றப்படுத்துவேன். ஒரு வழக்கு போடும்போது ஒரு தீர விசாரிக்கணும், அதுக்கு உண்டான கொராபரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் சேர்க்கணும், அதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அதெல்லாம் இல்லாதனால்தான் ஏஜி அட்மிட் பண்றாரு ஹைகோர்ட்ல. இன்னைக்கு என்ன சொல்றாரு, நாங்க விசாரிச்சு அனுப்புவோம். ஏன்னா நீங்க ரிமாண்ட் பண்ற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நீங்க எவிடன்ஸ் கொடுத்தாதான் அவர் ரிமாண்ட் பண்ணுவாரு, இல்ல ரிமாண்டே பண்ண மாட்டாங்க.
ஓகே. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு நான் ஒண்ணுமே இல்லை சார், நான் உங்ககிட்ட தண்ணீர் கேட்டேன், இல்ல ஒரு பெண்மணியை பார்த்து தண்ணீர் கேட்டேன், என்னை பார்த்து தண்ணீர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட ஒரு மசாலா போட்டு சொல்லிட்டாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணலாம், என் மேல எஃப்ஐஆர் போடலாம். ஓகே. சரி, இஷ்யூ இஸ் தண்ணீர், வேர்ட் இஸ் தண்ணீர். ஸோ தண்ணீர் வந்து ஒரு குற்றமா? தண்ணீர் என்ற வார்த்தை சரி யார் பேரையும் குறிப்பிடல, ஒரு தண்ணீர் காவேரி தண்ணீரை சொன்னேன், தண்ணீரை சொன்னேன் அப்படின்னு தான் சொல்றாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இது எனக்கு எந்த முகாந்திரத்தை வச்சு அவங்க வந்து யார் வேணா புரிஞ்சுக்கலாம், இது இப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் சொன்னாங்க, இந்த பெண்ணை சொன்னாங்க, அந்த பெண்ணை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதை வந்து நீங்க சப்ஸ்டான்சியேட் பண்ணணும் எவிடன்சஸ் வச்சு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு வழக்கு, இந்த வழக்குல எந்த வழக்கும் சரி, யூ ஹேவ் டு கிவ் எவிடன்சஸ் அண்ட் கொராபரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். சார் இந்த எஃப்ஐஆர் முழுக்க இவங்க ஒரு இன்டென்ஷனா தான் பதிவு பண்ணிருக்காங்களா சார்? இதுல போட்டிருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் அதை தான் காட்டுதா சார்? இது வந்து எந்த நோக்கத்துல போட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா யார் இதுல வந்து அலோவ் பண்ணாங்க இதை போடுறதுக்கு? ஏன்னா நீதிமன்றத்துல சரி, நான் ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்காக சொல்றேன், இந்த எஃப்ஐஆர் வந்து இட் ஹஸ் காட் ஆல் தி இன்கிரீடியன்ட்ஸ். அந்த போட்டிருக்க செக்ஷன்ஸோட எல்லா விதமான சாராம்சத்துக்கும் உண்டான எல்லா செக்ஷன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுதுன்னா, அப்போ அட்வொகேட் ஜெனரலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்கணும்? இந்த எவிடன்ஸ், இந்த கிரவுண்ட்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்க பாருங்க, இதை மீறி நீங்க வந்து பெயில் கொடுக்க கூடாது, நாங்க ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோம்னு சொல்லிருக்கணும். ஓகே. இல்ல அப்படித்தானே வழக்கமா எல்லா பெயிலையும் சொல்லுவாங்க. கரெக்ட். சோ இந்த பெயில்ல என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க. அந்த ஆர்டர் நான் படிச்சிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஆர்டர் நான் படிக்கிறேன், ஏன்னா எனக்கு வீடியோ வரல எனக்கு. இந்த ஆர்டரை படிக்கிறேன், கையில இப்பதான் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே. அதாவது நீங்க பாருங்க, அட்மிஷன் ஆஃப் தி அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, the question of maintainability is the anticipatory bail petition does not arise after the arrest of the petitioner அப்படின்னு சொல்றாரு. However, depending upon the facts and circumstances of the case, court is empowered to grant bail in the petition in the anticipatory bail itself அப்படின்னு சொல்றாரு இந்த நீதிபதி. ஆனா per contra, Mr. Vijayanaran, learned advocate general, and R. John Circle, state public prosecutor appearing from the respondent state, submitted that pursuant to the registration of the FIR, the petitioner had already been arrested at Chennai by the respondent police and was being taken to the respondent police station for interrogation. He further submitted they are not going to remand the petitioner and that after questioning they would release the petitioner on station bail. நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வழக்கமா இந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெயிலே கொடுக்க கூடாது, பெரிய குற்றம், இந்த குற்றம் வந்து அவமானம், உலக பெண்களை அவமானப்படுத்திட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை, இந்திய பெண்களை அவமானப்படுத்திட்டாரு அறிக்கை பண்ணோம். ஓகே. இப்போ எனக்கு முன்னாடி பேசினவரு, எனக்கு அவர் அட்வொகேட்னு தெரியாது, பட் நல்லா பேசினாரு, அவரை நான் பாராட்டுறேன். பட் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் வந்து என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல அஜிடேட் பண்ணி சொல்லியிருந்தா பெயில் கிடைச்சிருக்காது. பட் அவங்க கன்சீட் ஆகுறாங்க, நாங்க அரெஸ்டே பண்ண போறது இல்ல, நாங்க உடனே விட்டுறோம், நாங்க வந்து ஸ்டேஷன்ல விசாரிச்சு விட்டுறோம். அங்கேயே வந்து இந்த கேஸ் வந்து இட் இஸ் டீம்ட் டு பி க்ளாஸ்ட்னு வந்துச்சா இல்லையா பிரிலிமினரி ஸ்டேஜ்ல? ஓகே சார், ஓகே. இட் இஸ் பியூர்லி ஆன் மெரிட்ஸ். நான் வந்து தவகாக்கு எதிரியும் திமுக ஆதரவாளர் கிடையாது, பியூர்லி மெரிட்ல சொல்ற கேள்விதான். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். சார் வணக்கம், ராஜசேகர் சார். வணக்கம் ராஜசேகர் சார், இது ஒரு 6 பக்க உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது சார். அதுல வந்து விஜய் நாராயணனும் திரு ஜான் சத்தியனும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது அவங்க வந்து நீங்க அந்த பேரா நம்பர் 5 per contra Mr. Vijay Narayanan, learned advocate general, and Mr. John Satyan, learned state public prosecutor, appearing for the respondent state, submitted that pursuant to the registration of the FIR, the petitioner had already been arrested at Chennai by the respondent police, and was being taken to the respondent police station for interrogation. He further submitted that they are not going to remand the petitioner, and that after questioning him they would release the petitioner on station bail. இத வந்து அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்துல அட்மிட் பண்றாரு.
நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட குற்றம் இது ரொம்ப ரொம்ப அப்படியே மானம் போயிடுச்சு, ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு குற்றமா இருந்தா பெயிலே கிடைச்சிருக்காது. இவங்க வந்து அதுல போய் அட்மிட் பண்ணி அவங்க கன்சீட் ஆயிருக்க மாட்டாங்க. அட்வொகேட் ஜெனரலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் வெரி சிம்பிள். ஏன்னா இந்த வழக்கு வந்து போடும்போது ரொம்ப காவல்துறையின் மெத்தன போக்கும், காவல்துறை வந்து பாருங்க, அரசியல்வாதிகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சட்ட நுணுக்கங்கள், சட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள், இந்த எஃப்ஐஆர் போன செக்ஷன்ஸ் எல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியும், பேச தெரியும், மேடை பேச்சு தெரியும். ஆனா இந்த அதிகாரிகள் தான் சொல்லணும் இதுல எங்க தப்பு நினைச்சு யார் தப்பு பண்ணான்னு. நீங்க வந்து அதை டீகோட் பண்ணாதான் தெரியும் இன்டர்னலா. ஓகே 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 சார், ஓகே.